ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டரி ஆயுர்வேதம். இன்றைக்கி நம்ம விக்டரி ஆயுர்வேதம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருக்களுக்கான தீர்வு தான். உடனடி தீர்வு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மருக்களுக்கு எவ்வளோ மருந்து நம்ம கொடுத்தாலும் உடனடியாக அது ரிலீவ் ஆகாது. ஸோ பெயினோட நமக்கு ரிலீவ் ஆகும். ஆனால் நம்ம இன்றைக்கி காமிக்கக்கூடிய மருந்து என்ன அப்படின்னா, வீட்டில் உள்ள ஹோம் ரெமடி தான். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால ஒரு 3 நாள் 4 நாள் அதிகபட்சம் ஒரு 6-7 நாட்குள்ளே உங்களுக்கு விழுந்துடும். அது என்னங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு குட்டி பாக்ஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நேச்சுரல் தான். ஸோ இது ரெண்டுமே எந்த விதமான கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும். என்னன்றதை நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ஊற வச்சிடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு மூடி அளவுக்கு நான் ஆப்பிள் சிடர் வினிகர் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சமையலெல்லாம் பயன்படுத்துவோம்ல, அதுதான், வேறு எதுவும் இல்லை. இதை நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெளியில் விற்கிறது வாங்கி பயன்படுத்த வேண்டாம். அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ இது வீட்டிலே அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் தான் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஊறியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குட்டியான உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதில் பாதி அளவுக்கு உருளைக்கிழங்க நல்லா கேரட் துருவோம் இல்லையா, அதில் துருவி எடுத்துடலாம். ஸோ இதை கேரட் துருவதை வச்சு நல்லா துருவி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இதுலேருந்து நமக்கு கொஞ்சம் சாஸ் கிடைக்கும்ல, அதை கலெக்ட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே நான் சேர்க்க போகிறதில்ல. இதுலேருந்து ஒரு பாதி உருளைக்கிழங்கு மட்டும்தான் நான் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே தயாராக இருக்குது. அதில் உள்ள சாறு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் கலெக்ட் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக கைகளை வச்சு அமுத்தி விட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து சாஸ் வரும். அந்த சாறை இது கூட சேர்த்து கலக்கணும். இதை நம்ம கலக்கிறது மூலிமா இது 3 கலவையுமே சேர்ந்து நம்மளோட மருக்களை ரொம்ப நல்ல செயல்பாடு நடக்கும். ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமாக அதுலேருந்து நம்ம ஸ்கின்னை விட்டு வெளியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி தான். இதை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் கூட பயன்படுத்திக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் 1 ஸ்பூன் அளவுக்காவது கண்டிப்பாக இதில் சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு இதோடைய சாறை சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் மருக்கள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு மருக்கள் இருக்கிறது அவங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும், அவங்களோட அழகை டேமேஜ் பண்ணும். சில நேரங்களில் சேஃப்டி பின்லாம் கழுத்துலலாம் இருக்கும்போது சேஃப்டி பின்லாம் லைட்டாக பட்டுச்சுனாலுமே வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் கையில் குட்டியாக இருக்குது. நான் இதை நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி சின்னதாக இருந்தாலும் இதே மாதிரி பெரிய மருவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி வச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரை பாய். தேங்க்யூ.